தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருடைய 2வது அதிகாரம் 13வது வசனத்தை இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீங்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே கர்த்தருக்கு அங்கு ஒரு நாமம் இருக்கிறது. அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? தடைகளை நீக்கி போடுகிறவர். அந்த நாமத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த கால வேளையிலே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு வாக்குத்தத்தம், இது ஒரு பிராமிஸ் வேர்டு. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தம் இனி செய்ய போகிற காரியத்தை முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல நிலைகளிலே அவங்க வாக்குத்தத்த தேசத்தை விட்டு அவர்கள் தூர இருந்தார்கள். பல நிலைகளிலே சின்ன ராஜாக்கள், பெரிய ராஜாக்களுடைய படையெடுப்பு நிமித்தம் அவர்கள் நாலா திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அப்போ இந்த மீகா தீர்க்கதரிசி, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி, நாகும், இவங்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்களிலே இருந்தவர்கள். தேவன் அவர்களை பேர் சொல்லி அழைத்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவர் பட்டணத்துக்கு நேராக அவர்களை அனுப்பினார். இந்த இந்த சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த மீகாவை ஒரு கிராமத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து ஆமென் எருசலேமிலே அறியப்படுகிற ஒரு மனுஷனாய் மாற்றுவாரே. ஆனால் நாம் பாடினது போல எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்று சொன்னால், பெத்லகேமே, நீ ஒருவேளை யூதேயாவிலே நீ சிறியதா இருக்கலாம், ஆனால் ஆமென் பாருங்கள், உன்னை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்தில் என்ன செய்ய போகிறார்? பிறக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆமென், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் இந்த நாட்களிலே அன்பு தேவ பிள்ளைகளே, சில எளிய குடும்பங்களை அவர் உயர்த்துகிறவர். சில சரியான முகவரி இல்லாமல் இருக்கலாம், சரியான சொல்லிக் கொள்கிறதற்கு பெரிய குடும்ப பின்னணி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய அந்த மகத்துவமான செயலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறுண்டு கிடந்த அவர்களை மீண்டும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்பதற்கான ஒரு பிராமிஸ். ஆண்டவர் அதை செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். ஆமென். விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இந்த வசனம் இன்றைக்கும் மிகவும் பொருந்துகிறது. நிறையவருடைய வாழ்க்கையில சாத்தான் மிக தந்திரமாக ஜெபத்திற்கு தடையை கொண்டு வருவான். தானியேல் அவன் 3 வேளை தினமும் ஜெபிக்கிற மனுஷன். அந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு ஒரு பயங்கரமான தடை. தேசத்திலே பாருங்கள், அவனை வேற எதிலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல, வேற எதிலையுமே அவனை முடக்க முடியல. அவன் எல்லாத்திலையும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ராஜாவினுடைய இந்த பிரதான மந்திரிகளுக்கு இவன் பிரதானமானவன். அப்படிப்பட்ட ஒரு டாப் போஸ்டிங், நல்ல போஸ்டிங். அவன் லஞ்சம் வாங்கல, அவன் டியூட்டி எல்லாம் கரெக்டாக செய்கிறான். அவனை வேற எந்த விஷயத்திலையும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. உடனே தந்திரமாக அவனை ஜெபத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடுறாங்க. இவன் தினமும் ஜெபம் பண்றான். அப்ப இவனுக்கு ஜெபத்துக்கு ஒரு தடை வறுமையானால் இவன் கண்டிப்பாக என்ன செய்வான்னா தினமும் ஜெபம் பண்ணுவான். அப்ப இவனை குற்றவாளியாக தீர்த்து விடலாம். இப்படியாக பாருங்கள், தானியேல் ஜெபிக்கிற தானியேலுக்கு அவனுக்கு ஜெபத்திற்கு தடை வந்தது. ஆனாலும் நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம்
அதனுடைய 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த தானியேல் ஜெபத்திற்கு தானியேலுக்கு தடை வருகிறது. 10வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், அப்படி ஒரு பயங்கரமான தடை வந்த பிறகும் 7வது வசனத்துல வாசிக்கிறோம் கண்டிஷன். ஒரு 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 சட்டம் புதுசா போடுறாங்க. என்ன சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால், ஏன்னா இவன் விண்ணப்பம் பண்ணுகிறான்னு தெரியும். டியூட்டியை கூட்டி பார்த்தாங்க. அந்த சில ஜபங்களுக்கு போகிற ரட்சிக்கப்பட்ட சில சகோதரர்களுக்கு சில சகோதரிகளுக்கு இருக்கிற பிரச்சனை சிலவங்களுக்கு தெரியும். இவங்க சர்ச்சுக்கு தான் போறாங்க அப்படின்னாச்சுன்னா சண்டே என்ன செய்ய மாட்டாங்க, லீவு கிடையாதுன்னுருவாங்க. ரெண்டாவது அடுத்த நெருக்கடி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, காலையில் இத்தனை மணிக்கு கண்டிப்பாக நீ என்ன செய்யணும், சர்வீஸுக்கு அந்த டியூட்டிக்கு வந்துதான் ஆகணும். எப்படியெல்லாம் பிளான் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறாரோ அதே போல சிலருக்கு அந்த ஆவியும் உதவி செய்யும். இப்படி தானியேலுடைய நண்பர்கள் இவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்போ ஒரு கண்டிஷன், 30 நாள் அளவும் ராஜாவிட்ட மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும், ராஜாவிட்ட மட்டும்தான் ஏதாவது ரிக்வஸ்ட் சொல்லணும், எந்த தேவனுக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இப்போ 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்படி பாருங்கள், யாராவது விண்ணப்பம் பண்ணினால் அவங்கள தூக்கி எங்க போடணும், சிங்க கவியில போடணும். பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறது என்கிறதை தானியேல் அறிந்தும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் அவன் 3 வேளை என்ன செய்தான், ஜெபம் பண்ணினான். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த கால வேளையிலே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பிரேயர் லைஃபுக்கு சாத்தான் சில தடைகளை கொண்டு வருவான். நிறைய பேர் தீர்மானமாய் ஜெபம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க, தினமும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமீன். பாருங்கள், தன் பிள்ளைகளுக்காக குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சாத்தானுடைய ஒரு தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க ஜெப வாழ்க்கைக்கு அவன் தடையை கொண்டு வருவான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, தடைகளை நீக்கி போடுகிறவர். கையை தட்டி சொல்லுங்க ஒருக்கா, என் ஜெப வாழ்க்கைக்கு தடையை கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஆமென் இந்த காலை வேளையிலே பிரைஸ் தி லார்ட் ஹalleluya தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். எனக்கு முன்னால போய் அந்த தடைகளை உடைக்கிறார். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. எல்லா ஆராதனை வேளைகளை, ஜெப வேளைகளை இதை நீங்கள் ஆவியிலே உணர்ந்து யுத்தம் பண்ண. ஆண்டவரே, என் பர்சனல், என் தனி ஜெபத்தில் சத்துரு எந்த தடையும் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யப்படட்டும், உடைக்கப்படட்டும். பிரைஸ் கார்டு. யாரெல்லாம் தனி ஜெபம் பண்றீங்களோ உங்க வாழ்க்கையை வேண்டாம் நீங்க டைரியில எழுதி வச்சிடுங்க. மற்றவங்க உற்று கவனிக்கிற அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. தம்பிங்கெல்லாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா, நிமிர்ந்து கவனிங்க. யாரெல்லாம் பர்சனல் தனி ஜெபம் பண்றீங்களோ, நான் ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நான் சொல்ற விஷயம், தனியா ஜெபம் பண்ணு தங்கச்சி, தனியா ஜெபம் பண்ணு தம்பி, ஆமென் என்கிற வார்த்தையை பயன்படுத்து. ஏன்னா அதுக்கு அவ்வளவு ரகசியம் இருக்கிறது. நீங்க உருவாக்கப்படுறீங்க, கர்த்தர் உங்களை மேக் பண்ணுவார். அவர் குயவன், நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண். யாரெல்லாம் தனி ஜெபம் பண்றீங்களோ உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். டாப் போஸ்டிங் தான் தானியேலுடைய போஸ்டிங். ராஜாவுக்கு அடுத்தது, பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாக ஆண்டவர் அவனை வச்சாரு. உன் லைஃப்ல ஆமென். பாருங்க, தனி ஜெபம் இருக்குன்னா தம்பிங்க இங்க கவனிங்க, வசனத்தை வர கேட்க விட மாட்டான். பாருங்க, தனி ஜெபம் கொஞ்சம் இருந்தா போதும், உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக விசுவாச பிள்ளைகளுக்கு வருகிற தடை என்னன்னா, ஆராதனை விஷயத்துல உங்களை தடை பண்ணுவான். ஆராதனை விஷயம் ஆராதிக்க விட மாட்டான். ஒரு திருமண வீடா, அங்க காலையில 9 மணிக்கு தான் கெட்டு அப்படின்னா 7 மணிக்கே அங்க போய் நெருக்கிட்டு நிப்பிய. அல்லேலூயா. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாலே நீங்க இடத்தை அடைச்சிட்டு நிப்பிய. அல்லேலூயா. அவங்க அப்புறம் நீங்க கொஞ்சம் வெளியில போங்க, நாங்க என்ன செய்யட்டும், ட்ரெஸ் மாத்தட்டுன்னு சொல்லிட்டு நீங்க அப்புறம் நிப்பீங்க. இதே போல பாருங்கள், எனிஒன் வேற எல்லா விஷயத்துக்கும், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும்னா எத்தனை மணி, காலையில 5 மணிக்கு பிளைட்னா சாயங்காலம் 5 மணிக்கே கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா எங்க போனோம் சொல்லுங்க, எங்க போனோம், வெளிநாட்டுக்கு போனோம். அல்லாவிட்டா பாருங்க, இப்படி எல்லாத்துக்கும். ஆனா ஆராதனை விஷயம், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல சாத்தான் தடை பண்ணுவான். நீங்கள் இதுல கவனம் சொல்ல, உங்க வாழ்க்கையில ஆராதிக்க விட மாட்டேன். ஏன்னா இவன் ஆராதித்தால் இயேசுவிலே வளர்ந்து விடுவாள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறதுக்கு இவன் என்ன செய்திருவா, ஆயத்தமாயிருவா. இவன் ஆராதித்தால்
விடுதலை பெற்று விடுவாள். சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்துல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது என்னன்னா, சில சாபங்கள் இருக்கும். முற்பிதாக்களுடைய சாபம், அல்லவிட்டால் சில பிசாசனுடைய போராட்டங்கள். நீங்க வீட்டுக்குள்ள சமாதானமாய் வாழ முடியாதபடிக்கு சில சூழ்ச்சிகள்லாம் இருக்கும். இது எல்லாம் ஆராதனையில தான் விடுவிக்கப்படும். ஆராதிக்கும் பொழுது விடுதலை. அந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும், ஆராதிக்கும் பொழுது விடுதலை. அப்ப சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆராதிக்க விட மாட்டான், அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனால் பாருங்கள், ஏன்னா இவன் ஆராதித்தால் எதை பெற்று விடுவாள்? விடுதலையை பெற்று விடுவாள். ஆராதித்தால் ஜெயத்தை பெற்று விடுவான். தாவீதுக்கு ஸ்பெஷலே என்னன்னா, அவன் ஆடுகளை மேய்க்கிறதா அவனுக்கு வேலை. அவன் ராஜாவாக இருந்த பிறகு அதை வெக்கப்படாம சொல்றான், ஐயா நான் எதை மேய்த்துட்டு இருந்தவன்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். எனக்கு நம்ம மாவட்டத்தில் ஒரு ஊழியரை தெரியும். இன்னைக்கு அவருடைய மகனை ஆண்டவர் ஆசிர்வதித்து நம்ம ஸ்தாபனத்துல தான் அவர் அவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டி வச்சிருக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் எங்க இருந்தாலும் சொல்லுவா தெரியுமா, நான் கிராமத்துல எரும மாடு மாய்ச்சிட்டு இருந்தவன். நானாவது எரும மாடுன்னு கொஞ்சம் ஸ்டாண்டர்டா சொன்னேன். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அதெல்லாம் அந்த போத்தெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்த ஆளையா அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் என்னை உயர்த்த ஸ்கூல் அந்த கூரையே நான் பார்த்ததில்லை. ஆனாலும் பாருங்க, அவங்க சர்ச்சில் அவரு கீழே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டாப் தொழிலதிபர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பிசினஸ்மேன்லாம் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ பாருங்க, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தாவீது சொல்லும்போது பாருங்கள், ஆடுகளுக்கு பின்னால போயிட்டு இருந்தவனை ஆண்டவர் யாரா மாற்றினார் சொல்லுங்க? அரசனாய் மாற்றினார். வாயை திறந்து சொல்லுங்களேன், யாராய் மாற்றினார்? அதுக்கு ரகசியம், அவன் நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவன், தேவ ஆலயத்துக்கு போகிறதுக்கு சந்தோஷப்படுகிறவன். இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாலிப பிள்ளைங்க எல்லாம் கவனிங்கம்மா, சர்ச்சுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள எப்பவுமே மேலோங்கி இருக்கணும். சர்ச்சுக்கு போகணும், நான் எப்பொழுதும் உங்க சந்நிதியிலே வந்து நிற்பேன். தாவீது சொல்லுகிறார், ஆமென், நான் எப்பொழுதும் உங்க சந்நிதியிலே வந்து நிற்பேன். ஆமென். தேவாலயத்திற்கு போவோம் என்று சொன்னவுடன் அவருக்கு உள்ளத்துல எப்படி இருந்ததா? சந்தோஷம். ஓ, நாளைக்கு சண்டே, எங்க போலாம்? சர்ச்சுக்கு போலாம், ஆராதிக்கலாம். இன்னைக்கு சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? சண்டே மட்டும்தான் லீவு, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பா மேல கோபமா இருக்கு. இங்க வசமா தூங்கிட்டு போலான்னா பாஸ்டர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, விட மாட்டேங்க. என்ன பார்த்துதான் கையை தட்டுங்கிறாரு, என்ன பார்த்துதான் கையை உயர்த்துங்கிறாரு, அல்லேலூயா சொல்லுங்கிறாரு. சாத்தானுக்கு தந்திரத்தை பார்த்தீங்களா? ஆராதிக்க விட மாட்டான். ஆராதிப்பதற்கு உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களை தடை பண்ண முடியுமோ அப்பந்தான் சொல்லுவான், நல்ல தூங்கு அப்படிமா, நல்ல தூங்கு. வீட்டில் அப்பந்தான் யாராவது கெஸ்ட் வந்திருப்பாங்க, நீங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்துடணும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாத்தான் அந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிறவர், நாமும் தடைகளை தாண்டணும். யாரால தாண்டணும் அப்படின்னா, தாவீது சொல்லுகிற, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே. அல்லேலூயா. அப்போ ஆராதிப்பதற்கு ஒரு வாஞ்சை, ஆராதிப்பதற்கும் ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருக்கிற வாஞ்சை பாருங்கள். எப்படியாவது பண்டிகை நாளிலே நான் எருசலேம்ல இருக்கிறதற்கு நான் என்ன செய்யப்படுகிறேன்? ஆசைப்படுகிறேன். அன்னைக்கு வேணா நம்ம சங்கீதத்துல வாசித்தது போல, அன்னைக்கு அந்த மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் விசேஷித்த ஆராதனைகள் இருக்கும், விசேஷித்த ஆமீன் பாருங்கள் பலிகள் இருக்கும். அதனால ஆமீன் இன்றைக்கே ஆசை வந்துடணும். நியூ இயர் ஆமீன் அந்த ஆராதனை எங்க தொடங்கணும்? ஆலயத்திலே தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்குள்ளெல்லாம் வந்திருக்கிறதோ உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, வாரியா பீச்ல தொடங்குவோம், அங்க போவோம், இன்னும் 4 தொடங்குவோம். அப்படியெல்லாம் இல்லை. நீ தேவனுடைய ஆலயத்திலே புது வருடத்தை தொடங்க ஆமென் மனதிலே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ வாரத்துல ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதே 6 நாள் ஒரு தேனியை போல நீங்க உழைக்கிறீங்க. காலையில இருந்து ராத்திரி வேற ஒரு எந்திரமா உழைக்கிறீங்கல்ல. ஏசப்பாவுடைய கிருபை தான் ஆமென் நம்முடைய அவயங்களை எல்லாம் அப்படி இயங்க வைக்கிறது. எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நினைச்சிடுங்க. சில ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா, நம்ம சின்ன பிள்ளைய வாழ்ந்த காலத்துல எல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டல், அவ்வளவுதான். டாக்டர் அங்கதான் இருப்பாரு, நர்ஸும் பக்கத்துல தான் இருப்பாங்க, டாக்டருக்கு டேபிள்ல தான் எல்லாம் என்ன செய்யும் இருக்கும், அவ்வளவுதான். மருந்து மாத்திரை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொன்றும் மனுஷனுடைய
தலையிலிருந்து முடியிலிருந்து கால் வர எல்லாம் கூறு போட்டு பிரித்து அங்க என்னது தனித்தனி என்னது எல்லாரும் இழுத்து வாங்கிடுவாங்க. அப்ப நான் சொல்ற விஷயம் அப்படியே ஒரு ரவுண்டு போச்சுல. சிலவங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்க அடிக்கடி போண்டி இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப போகும்பொழுது எனக்குள்ள மைண்ட்ல இப்படி ஓடும், உங்களுக்கு எப்படி ஓடுமோ தெரியாது. பாருங்க, இவ்வளவு அந்த பகுதிகளையும் கர்த்தர் கிருபையினால எவ்வளவு அழகா இயங்க வைக்கிறாரு. எதுலையாவது ஒண்ணு ஃபால்ட்டுனாலும் தீந்து அவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு மருத்துவர்கள் படிச்சுட்டு ஆவலா இருக்கிறாங்க. மனுஷனுக்கு என்னது செய்ய? அவளுடைய அந்த குறிப்பிட்ட பகுதியை சரி செய்யறதுக்கு. நான் சொல்ற விஷயம், கர்த்தர் கிருபையினால நம்ம ரெண்டு கையை உயர்த்தி கிருபைன்னு சொல்லிருங்களேன். கிருபை, தேவ கிருபை, 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 கிருபை. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு நன்மை செய்கிறாரு. சகோதரர்கள்லாம் கவனிக்கிறீங்களா? நம்ம அந்த எவ்வளவு நன்மைகளை செய்கிறாரு. நேற்றைக்கு மாலையில காத்திருப்பு கூட்டத்துல தம்பிங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், நிமிர்ந்து கவனிக்கமா இருக்கா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஏன்னா மூளை எங்க இருக்குமா தம்பிங்க? மூளை எங்க இருக்கு? தலையில். அப்போ சில இந்த ஸ்கூல்ல எல்லாம் அல்லவிட்டா டியூஷன்ல உங்க அம்மா அப்பாவே உங்களை போட்டு அடிக்கடி கேட்கிற கேள்வி, உனக்கு மண்டையில என்னது இருக்கா? அறிவு இருக்கானியா? மண்டையில அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப மூளை இருக்கு, அந்த மூளை என்ன செய்ய மாட்டேங்குது? செயல்பட மாட்டேங்குது. அந்த மூளையை செயல்படுத்துகிறது கர்த்தர். ஆண்டவரே, அதனாலதான் சின்ன பிள்ளைங்க நீங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. யாக்கோபு சொல்லுகிற, உங்களே யாருக்காவது ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால், அந்த வார்த்தையை கவனிங்கமா அங்க நிமிர்ந்து பாருங்க. உங்களே யாராவது ஞானத்திலே குறைவுள்ளவராக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் என்ன செய்ய கடவான்? கேட்க கடவான். அப்பொழுது அதை அவனுக்கு அவர் கொடுப்பார். அதனால தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. குறிப்பிட்ட சப்ஜெக்ட், ஒருவேளை மேக்ஸ் வரலையா, பிசிக்ஸ் வரலையா, இங்கிலீஷ் டீச்சர் உன்னை பார்த்தாலே திட்டுறாங்களா, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு நல்ல புத்தியை தாங்க, நல்ல அறிவை தாங்க அப்படின்னு என் மூளையை என்ன செய்யுங்க? நீங்க தான் ஆசீர்வதித்து தாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்க அந்த தலையில கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய ஆமென் ஆசீர்வாதம் உங்க சிரசுக்கு மேல வந்து தங்கும். வேதத்துல வாசிக்கிறப்ப ஆராதிப்பதற்கு சாத்தான் தடையை கொண்டு வருவான். தானியேல் 3வது அதிகாரம், அங்கு சில வாலிபர்களுக்கு, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த வாலிபர்களை பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு கண்டிஷன். அங்கு ஒரு பொற்சிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது ராஜாவினுடைய ஒரு பெரிய பொற்சிலை. இப்போ எக்காலம், இந்த நாதசுரம், இந்த இசை வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் அதை சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன செய்யணும்? பணியணும். அப்ப இந்த வாலிபர்கள் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறாங்க. அவர்கள் பாருங்கள், யாரெல்லாம் அந்த சிலையை பணிந்து கொள்ளாமல் போகிறார்களோ அவர்கள் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவில் என்ன செய்யப்படுவான்? போடப்படுவான். அந்த டைமே யாரெல்லாம் வொர்ஷிப் பண்ணலையோ அவங்களெல்லாம் தூக்கி எங்க போடுவாங்க? நம்ம ஆட்கள் கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிற ஆட்கள் வேற யாரை ஆராதிப்பீங்க? கர்த்தரை நல்ல கைத்தட்டி பாடி நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்காமல், நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம்லாம் சொல்லி ஆராதிக்காம பின்ன வேற யாரை ஆராதிப்பீங்க? அல்லேலூயா. கர்த்தரையும் ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க, கர்த்தரையும் துதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப வேற யாரை துதிப்பீங்க? ஒரு 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 சங்கீதக்காரன், ஒரு பாட்டுக்காரன் இப்படி பாடுகிறார், ஆமென், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் உங்களை தான் நான் துதிப்பேன், உங்களை தான் நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆமென் பாருங்கள். இந்த வாலிபர்களை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவரை ஆராதிப்பதில் ஒரு வைராக்கியம், ஒரு தாகம், அந்த கட்டளை இப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க பாருங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எரிகின்ற இந்த அக்கினிக்கும் ராஜாவாகிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவர். 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க நிமிர்ந்து நிக்கிறாங்க. அவங்க அவ்வளவு வைராக்கியமா சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இங்க யாராவது நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற சகோதரிகள் இருக்கிறீங்களா? உங்களை கத்த தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். நல்ல கத்தரை ஆராதிக்கிற யாராவது வாலிப பிள்ளைங்க சகோதரர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். ஆராதிக்கிறவனை கத்தர் வித்தியாசப்படுத்துவார். சும்மா இன்னைக்கு காலையில எத்தனை % கத்தரை ஆராதித்தீங்க? ஒரு மார்க் போட்டா 10 போடலாமா?
20 போடலாமா? 1 போடலாமா? இல்லை 70% ஆண்டவர் ஆராதித்தேன், 80% ஆண்டவர் ஆராதித்தேன், நான் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதித்தேன். ஆராதிக்கிற உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். பக்கத்துல இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சா சொல்லுங்க, ஆராதிக்கிற உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமா ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். அதை ஆண்டவர் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது, என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவியாமல் இருக்கிறவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறவனுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். சொல்லுங்களேன், அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்பவுமே இங்க மட்டும் இல்ல, பரலோகத்திலே வித்தியாசத்தை காண்பிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவருடைய வலது பக்கம் எல்லாம் ஒரு ஆடுகள் நிற்கிறது, அவருடைய இடது பக்கம் எல்லாம் ஒரு ஆடு, ஒரு கூட்டம் ஆடுகள் நிற்கிறது. ஒரு பக்கம் வெள்ளாடு கூட்டம், இன்னொரு பக்கம் செம்மறி ஆட்டு கூட்டம். அல்லேலூயா. இந்த வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டு எங்கே போங்கள், அகன்று போங்கள். பாருங்கள், அப்ப போதும் பாருங்கள், அவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறார். ஏன்னா கீழே அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாயிருந்தீர், எப்பொழுது நீர் தாகமாயிருந்தீர் என்று சொல்லி அவர்கள் தங்களை நியாயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறவர். இங்க மட்டும் அல்ல, ஆமென், ஜட்ஜ்மெண்ட், அது கிறிஸ்துனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால கிறிஸ்து நிற்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கிறிஸ்துனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால போய் தான் ஆகணும். ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் இப்படி பிரசங்கிக்கப்படுகிறது? ஏன் இன்னைக்கு ஊழியம் தேவை? ஆமென். பாருங்கள், பரலோகம்னு ஒன்று உண்டு, நரகம்னு ஒன்று உண்டு என்கிறத இந்த பூமியில மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பதற்காக தான் இங்கு பிரசங்கங்கள் இன்றைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். ஏன்னா மரித்த பிறகு ஒரு மனுஷனுக்கு 1000 பூசை பண்ணி அவனை எங்க அனுப்ப முடியாது? பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க அப்படிதான் நினைச்சா, இந்த வசதியானவங்களாம் இந்த பேங்க் டெபாசிட் போட்டது போல, எனக்கு ஒரு அந்த மாமா உண்டு, அவர் சாகிறதுக்கு முன்னால அவர் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்தவர். அப்போ என்னன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட்டை முதல்ல டெபாசிட் பண்ணிட்டார். எதுக்குன்னா, இது இந்த ஆர்பனேஜுக்கு இந்த வருஷம் ஆகுனா கரெக்டாக ஒவ்வொரு இயர் ஃபுட்டு கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா, வருஷந்தோறும் அவருக்கு எதுக்காக இந்த மோட்ச இலக்குக்கு பூசை பண்ணுகிறதுக்காக. அப்போ இந்த லாஸ்ட் தருவாளியாக நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். அப்போ அவர் சொன்னார், இனி எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் டெபாசிட் பண்ணி முடிஞ்சு. அப்போ பாருங்கள், அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே ஆமென், பாருங்கள், நாம் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஞானம் வந்த பிறகு ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்முடைய பேர் எங்கே எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யாருக்கு பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களை 2ஆம் மரணம் என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படணும். சிலவங்க எல்லாம் பயப்படுவாங்க, சபைக்கு போனா பேரை வெட்டிடுவாங்களே, பேரை நீக்கிடுவாங்களே. பிரச்சனையே இல்லை. உங்க பேர் எங்க எழுதப்படும்னா பரலோகத்தில் எழுதப்படும். அதனால்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர் ஒரு ஃபாதரா இருந்துட்டு வெளியே இப்படி ஆவிக்குரிய சபை ஆமென். பாருங்கள், நான் நினைக்கிற இடையில கூட ஒரு உபவாச கூட்டத்தில் அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஆமென். ஏன் ஜெபம் பண்ணோம்? இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலத்தில் அவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்காக முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு எழுதுகிற நிறைய பாட்டுக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எழுதின பாட்டை அவங்க வந்துதான் என்ன செய்ய முடியும்? பாட முடியும். நம்மளும் பாடி பார்க்குறோம், என்ன செய்ய முடியல? பாட முடியல. ஆனால் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாருங்க, எந்த ஒரு கிராமத்திலையும் ஒரு படித்தவனோ படிக்காதவனோ யார் வேணாலும் பாடுகிற அளவுக்கு நல்ல ஈஸியா. அப்போ அவர் எழுதுகிற அந்த ஒரு பாடல் பாருங்கள், கண்டு கொண்டே ஒரு பொக்கிஷம் பெற்று கொண்டே, கையை தட்டி, கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார்.
சொல்லுங்க, கையை தட்டி, கையை தட்டினா தட்டுறது போல இருக்கணும். சாவை கையை தட்டி, வென்றவர் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். சொல்லுங்க பாப்போம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சொல்லுங்க, என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர். ஆமென். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர். எஜமானன். ஆமென். சாவை வென்றவர் மணவாளன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.